த லைட் பிரசன்ஸ். 12 வருடம் இரத்த போக்கினால் ஒரு பெண் மிகவும் சங்கடப்பட்டு கொண்டு இருந்தாள். அப்போது அவளுடைய வியாதி அவளை மிகவுமாய் பாதித்தது. அவளுடைய வியாதி அவளை ஆளுகை செய்தது என்றே சொல்லலாம். மோசே சட்டப்படி தீட்டு உள்ள பெண்கள் பிற மக்களை தொடக்கூடாது என்பது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில், அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் கடைபிடித்து வந்தார்கள். ஆகையால் பெண்களை அந்த நாட்களில் ஒதுக்கி வைப்பது வழக்கம். லேவி 15:31 படி கோவில் தீட்டுப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்து வந்தார்கள். ஆனால் இந்த பெண்ணுக்கு 12 வருடமாக இரத்தப்போக்கு. நினைத்து பாருங்கள், அவள் 12 வருடமாக ஒதுக்கி வைக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். அவளிடத்தில் இருந்த எல்லா பணத்தையும் ஒவ்வொரு மருத்துவரிடத்துல போய் செலவழித்து தன்னிடத்துல இருக்கிற எல்லா பணமும் சொத்து எல்லாவற்றையும் அவள் இழந்தாள். ஆனால் நாளுக்கு நாள் அவள் உடம்பு அதிகப்படியாக கெட்டு போனதை தவிர அவளில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை. அவளிடம் உள்ள எல்லா சொத்துக்களையும் அவள் விற்றாள். பயன் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவள் மக்களிடத்திலிருந்து ஒதுக்கப்பட்டும் இருந்தால் தனிமைப்படுத்தப்பட்ட கவலை வேறு அவளை மிகவுமாய் பாதித்து கொண்டிருந்தது. அவளுக்கு என்று ஒரு அங்கீகாரம் இல்லாது அவளுடைய வாழ்க்கையில அவள் வியாதிக்காரி என்ற பட்டியலில் அவள் இருந்தாள். அவளுடைய பணமும் போய் அவள் கனவுகள் கலைந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் விடாப்பிடியாக தனக்கு எப்படியும் ஒரு விடிவு உண்டு என்று நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். அவருடைய அற்புத அடையாளங்களை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். எப்படியாவது கடைசி முயற்சியாக அவரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று தன் மனதில் முடிவு செய்கிறான். அந்த நேரத்தில் ஜெப ஆலய தலைவன் ஒருவன், ஜைரஸ் என்பவன், தன்னுடைய மகள் 12 வயது மகளுக்கு அவள் காய்ச்சலில் சாக கிடக்கிறாள். அவளை குணப்படுத்த அவர் இயேசுவை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அவர் போய்கொண்டிருக்கிறார். வழியிலே இந்த பெண் அவரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அந்த குழந்தைக்கு 12 வயது, இவளுக்கு 12 வயது இரத்தப்போக்கு. அந்த குழந்தை பிறந்த பொழுது இவளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இந்த வியாதி. நாட்கள் என்றாலே அது இந்த வியாதி இருந்தாலே அது பெண்களுக்கு அது தாங்க முடியாததா இருக்கும். ஆனால் 12 வருடம் இந்த பெண் எல்லா விதமான உபாதைகளையும் அவள் சந்தித்து கொண்டு அவள் தினம் தினம் செத்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் லேவியராகமம் 17:14 சொல்லுகிறது, சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது என்று. இரத்தம் தான் உயிர் கொடுக்கிறது என்று. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டுதான் இருந்தாள். மரித்து போகிற அளவுக்கு அவளுக்கு துன்பம், தனிமை, பணமின்மை, தனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத சூழ்நிலை, கனவுகள் கலைந்த நிலை. இயேசுவை பற்றி இப்பொழுது அறிந்து இப்பொழுது அவள் வந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த கூட்டத்தின் மத்தியில் அவள் வரக்கூடாது. அவள் தீட்டுள்ளவள். அவள் கூட்டத்தின் மத்தியில் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை சுலபமாக பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் அவர் வரும்போது அவரை சுற்றி நிறைய கூட்டம் அலைமோதும். இதையெல்லாம் அவளுக்கு தெரியும். இருந்தாலும் நான் இயேசுவை பார்க்கிறேனோ இல்லையோ, நான் இந்த கூட்டத்தின் நடுவில் ஒருவருக்கும் தெரியாமல் நான் ஊர்ந்தனாலும் நான் போய் அவருடைய ஆடையின் விளிம்பினாலும் நான் தொடுவேன் என்று அவள்
நம்பிக்கையோடு முழு மூச்சுடன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு அவள் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு வழியாக அவருடைய ஆடையின் விளிம்பை அவள் தொட்டாள். தனக்கு உண்டான எல்லா நம்பிக்கையோடும் அவருடைய ஆடையின் விளிம்பை அவள் தொட்டாள். இது மாத்திரம்தான் தனக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இதில் எனக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் என்று அவள் முழு நம்பிக்கையோடு அவர் ஆடையை தொட்டால். தொட்ட மாத்திரத்தில் இரத்தப்போக்கு நின்றது. பெரிய ரிலீஃப். அவளுக்கு விடுதலை, உடனே அவளுக்கு விடுதலை கிடைத்தது. அவள் அப்பாடா என்று நினைப்பதற்குள் இயேசு அவர் தம்மை விட்டு வல்லமை வெளிப்பட்டதை உணர்ந்தவராக, யார் என் ஆடையை தொட்டது என்று கேட்டார். அப்பொழுது சீடர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள், இந்த கூட்டத்தில் அது சகஜம்தான் என்று. ஆனால் இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. இந்த பெண் அந்த கூட்டத்தின் நடுவே அவள் ஒரு நன்றி கலந்த ஒரு பயத்துடன் அவர் முன்பாக வந்து நின்றார். அவரை பார்க்கும்போது அவள் இயேசுவினிடத்தில் தான் பட்ட எல்லா கஷ்டங்களையும் விவரமாக சொன்னார். இயேசுவோ அவளை பார்க்கும்போது அவளுடைய பாடுகள், அவளுடைய வியாதி நகோரத்தை மட்டுமே அவர் பார்த்தார். பார்த்துட்டு மிகவும் இரக்கத்துடனும் மிகவும் அன்புடனும் சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். நீ சமாதானத்துடனே போ என்று அவர் அவளை பார்த்து, நீ சமாதானத்துடனே போ என்று சொன்னார். இதை போல இப்பொழுது தீவிரமான வியாதி, தீராத பிரச்சனை, துன்பம், குடும்பத்தில் பிரச்சனை, இன்னும் பல போராட்டங்கள், துன்பங்கள் என்று நாமும் நம் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருப்போமானால், இயேசு ஒருவர்தான் நமக்கு ரட்சிப்பு. அவரிடத்தில் மட்டுமே நமக்கு விடுதலை உண்டு. இந்த பெண்ணை போல இந்த பெண்ணுடைய அசைக்க முடியாத அந்த விசுவாசம் இன்று நமக்கு ஒரு பாடமாக அமையும். நாமும் கர்த்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இலவசமாக நம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த கிருபையை பெற்று சிறப்புடன் நாம் கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். மீட்பு கர்த்தரிடத்தில் மட்டுமே உண்டு. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது இன்சொல்.